தமிழக கடலோர பகுதியில் 30 காவல் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளதாக கடலோர பாதுகாப்பு குழும தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். பாம்பன் குந்துக்கால் கடல் பகுதியில் கடலில் விழுந்து தவிப்பவர்களை மீட்பது குறித்து கடலோர காவல்துறை கமாண்டோ பிரிவினர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். வரும் 20ஆம் தேதி வரை நடக்கவுள்ள இப்பயிற்சியை கடலோர பாதுகாப்பு குழும தலைவர் சைலேந்திரபாபு நேரில் ஆய்வு செய்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய சைலேந்திரபாபு கடலோர பகுதிகளில் 30 காவல் நிலையங்கள் அமைக்க உள்ளதாக கூறினார். மெரைன் போலீஸ் காவலர்களுக்கு உயிர் காக்கும் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதில் 2 பிரிவா பண்றோம். ஒன்று கயாக்கிங் அண்ட் பேட்லிங், அதாவது கரையில இருந்து குளிக்கக்கூடியவங்க தண்ணியில் முழுகிட்டாங்கன்னா அவங்கள எப்படி காப்பாத்துறது அப்படிங்கறத பத்தி ஒரு பயிற்சி. இன்னொன்னு ஆழ்கடல்ல மூழ்கி போகக்கூடிய மீனவர்கள் அவங்கள எப்படி காப்பாத்துறது, அதுக்கு ஸ்கூபா டைவிங், அதுக்கு மெரைன் போலீஸ் காவலர்கள் 21 பேரை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ராமேஸ்வரத்தில் எங்களுடைய பயிற்சி மையம் இருக்கு. பிற்காலத்தில் சென்னை மெரினா பீச், அதே மாதிரி கன்னியாகுமரி, ராமேஸ்வரம், கடலூர், சில்வர் பீச் போன்ற பகுதிகளில் இப்ப மெரைன் காவல் நிலையங்கள் 30 புதுசா வருது. அந்த காவல் நிலையங்களே அவங்களுடைய பேஸா இருக்கும். அங்கிருந்து அவங்க இந்த உயிர் காக்கும் பணிக்காக செல்வாங்க. தற்போது மெக்கானிக் பொறியியல் படித்தவர்கள் காவல்துறை பணியில் சேர்க்கப்பட்டுள்ளதாக சைலேந்திரபாபு குறிப்பிட்டார்.